Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். தாமிரபரணியில் கழிவுநீர் மாநகராட்சி 1.55 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க பரிந்துரை. திருநெல்வேலி மாநகராட்சியை ஒட்டி தாமிரபரணி ஆற்றில் கருப்பந்துறை, சிஎன் கிராமம், மீனாட்சிபுரம், கைலாசபுரம், சிந்து பூந்துறை, வண்ணாரப்பேட்டை என பல இடங்களில் கழிவுநீர் நேரடியாக கலக்கிறது. ஹைகோர்ட் நீதிபதிகள், அரசு உயரதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பலர் ஆய்வு செய்து உத்தரவிட்ட பிறகும் கழிவுநீர் கலப்பது நிறுத்தப்படவில்லை. கழிவுநீர் கலக்கும் மாநகராட்சி நிர்வாகம் மாதந்தோறும் 5 லட்சம் ரூபாய் வீதம் அரசுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரைத்துள்ளது. 2023 ஜனவரி முதல் 2025 ஜூலை வரை 31 மாதங்களுக்கு 1.55 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய என்ஜினியர் கிருஷ்ணபாபு சென்னையில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமைக்கு இதுகுறித்து பரிந்துரைத்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி எழுப்பிய சுற்றுச்சூழல் ஆர்வலர் SP முத்துராமன் கூறுகையில், சென்னை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அந்த பரிந்துரையை திருநெல்வேலி மாநகராட்சிக்கு நோட்டீஸாக அனுப்பியுள்ளனர். ஆனாலும் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த உத்தரவுகளை கண்டுகொள்வதில்லை என கூறுகிறார். வீணாகும் நெல் மூட்டைகள் அமைச்சரிடம் விவசாயிகள் வாக்குவாதம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 12 நாட்களாக நெல் கொள்முதல் நடக்கவில்லை. இதனால் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகளை சாலையோரங்களிலும் கொள்முதல் நிலைய வாசலிலும் அடுக்கி வைத்து விவசாயிகள் காத்து கிடக்கின்றனர். வெயில், மழையில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க முடியாத நிலை உள்ளது. இந்நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு புதூரில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தையும், பருத்தியப்பர் கோயிலில் உள்ள திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கையும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு செய்தார். நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு செய்து கொண்டிருந்தபோது அங்கு வந்த விவசாயிகள், அரசே எங்களை காபந்து பண்ணு, விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காபந்து பண்ணு என முழக்கமிட்டனர். மேலும் 12 நாட்களாக நெல்லை கொட்டி வைத்து இரவு பகலாக காத்திருக்கிறோம் என வாக்குவாதம் செய்தனர். அப்போது பாதுகாப்புக்கு வந்திருந்த போலீசார் மற்றும் திமுகவினர் முழக்கமிட்ட விவசாயிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதட்டமான சூழல் ஏற்பட்டது. தூத்துக்குடி போலீஸ் நிலையம் முன் பிரியாணி கடைக்காரர் தீக்குளிப்பு. தூத்துக்குடி முள்ளக்காடு காந்தி நகரைச் சேர்ந்தவர் ஜெகன் என்ற சுவிசேஷராஜ், வயது 42. இவர் தூத்துக்குடி அண்ணா நகரில் தங்கக்கட்டி என்ற பெயரில் பிரியாணி கடை நடத்தி பிரபலமானவர். 2024 பார்லிமென்ட் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசியல் கட்சிகளின் பூத்துகளுக்கு பிரியாணி சப்ளை செய்து மிகப்பெரிய அளவில் பெயர் பெற்றார். தன் பிரியாணிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் டூவிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரேயும் ஸ்பிக் நகரில் 2 இடங்களிலும் பிரியாணி கடைகளை தொடங்கினார். வியாபாரம் நன்றாக நடந்ததால் கார், வீடு வாங்கி நன்றாக வாழ்ந்தார். பணம் கையில் புரள துவங்கியதும் மனைவியின் தங்கையுடன் ஜெகனுக்கு தொடர்பு ஏற்பட்டது. இதனால் குடும்பத்தில் பிரச்சினை ஏற்பட்டது. மனைவியும் 2 பிள்ளைகளும் பிரிந்து போனார்கள். மனைவி பிரிந்து சென்ற பிறகும் குழந்தையாளுடன் தொடர்பில் இருந்தார். இதனால் குழந்தையாளின் உறவினர்கள் ஆவேசமடைந்தனர். ஜெகனை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சினையாலும் தூத்துக்குடியில் புதிதாக பிரியாணி கடைகள் முளைத்ததாலும் வியாபாரம் டல்லடித்தது. தொழிலில் திடீர் நஷ்டம் ஏற்பட்டதால் அடுத்தடுத்து 3 பிரியாணி கடைகளை மூடினார். தூத்துக்குடி லெவிஞ்சிபுரத்தில் ஒரே ஒரு பிரியாணி கடையை நடத்தி வந்தார். தன்னை தாக்கிய குழந்தையாள் குடும்பத்தினர் மீது ஜெகன் தூத்துக்குடி போலீசில் புகார் அளித்தார். முத்தையாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் நேற்றிரவு ஜெகன் முத்தையாபுரம் போலீஸ் நிலையம் சென்றார். எனது பைக் மற்றும் செல்போனையும் குழந்தையாளின் உறவினர்கள் உடைத்துவிட்டனர். எனக்கு நஷ்டஈடு வேண்டும், அதனால் இன்னொரு புகார் கொடுக்க வேண்டும் என்றார். அவர் மதுபோதையில் இருப்பதை பார்த்த போலீசார், சரி காலையில் வந்து புகார் கொடுங்கள் என கூறியுள்ளனர். போலீசின் இந்த பதிலை கேட்டு ஜெகன் கோபமானார். போலீசாருடன் வாக்குவாதம் செய்தார். என் புகாரை வாங்க மறுக்கிறீர்களா என கேட்டபடி காவல் நிலையம் முன் சாலையில் நின்று கொண்டு கத்தினார். திடீரென மண்ணெண்ணெயை எடுத்து தனது உடலில் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். உடலில் தீப்பிடித்து எரிந்த நிலையில் போலீஸ் நிலையத்திற்குள் ஜெகன் ஓடினார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் தீயை அணைத்தனர். உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் இன்று காலை ஜெகன் இறந்தார். தூத்துக்குடியில் போலீஸ் நிலையம் முன் பிரபல பிரியாணி கடைக்காரர் தீக்குளித்து இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர்கள் வீடுகளில் சிக்கிய ஆதாரங்கள், அமலாக்கத்துறை அறிவிப்பு. பூட்டான் ராணுவ அதிகாரிகளால் ஏலம் விடப்பட்ட லேண்ட் குரூசர், லேண்ட் ரோவர், மெர்சிடிஸ் பென்ஸ் உள்ளிட்ட சொகுசு கார்களை மர்ம நபர்கள் வாங்கி அதை நம் நாட்டிற்கு கடத்தி வந்தனர். அதை புதிது போல மெருகேற்றி இந்திய ராணுவம், அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் தூதரக முத்திரையை பயன்படுத்தி போலி ஆவணங்கள் தயார் செய்து மறுபதிவு செய்தனர். இந்த கார்களை கேரளாவைச் சேர்ந்த நடிகர் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ், அமித் சகலக்கல் மற்றும் தொழிலதிபர்கள் வாங்கியுள்ளனர். அவர்களிடமிருந்து 35 கார்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.
கார் கடத்தல் விவகாரத்தில் அந்நிய செலாவணி மோசடியில் ஈடுபட்டதாக துல்கர் சல்மான் உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. தமிழகம் மற்றும் கேரளாவில் துல்கர் சல்மான், பிருத்விராஜ் உள்ளிட்டோருக்கு சொந்தமான வீடு, அலுவலகம் என 17 இடங்களில் கொச்சி மண்டல அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது: வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக சொகுசு கார்களை இறக்குமதி செய்தது, வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக பணம் அனுப்பியது தொடர்பாக சோதனை நடத்தப்பட்டது. குற்ற செயலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆதார் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. டிஜிட்டல் கருவிகள், வாகன பதிவுக்கு தயாரிக்கப்பட்ட போலி ஆவணங்கள் மற்றும் பணம் செலுத்தியதற்கான ஆவணங்கள் சிக்கியுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை வாபஸ். பிலிப்பைன்ஸ் நாட்டின் மிந்தனோவா பகுதியில் 7.6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது 20 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதால் அருகில் இருக்கும் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை மற்றும் மக்களை விரைவாக வெளியேற்ற ஆலோசனை வழங்கப்பட்டது. பின்னர் இந்த சுனாமி எச்சரிக்கை இந்தோனேஷியா மற்றும் மலாய்வின் உள்ளிட்ட சில பகுதிகளுக்கும் நீட்டிக்கப்பட்டது. கடலோர பகுதிகளில் வசிப்பவர்கள் உடனடியாக பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லும்படி பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கவியல் நிறுவனம் அறிவுறுத்தியது. பின்னர் சுனாமி அச்சுறுத்தல் முற்றிலும் மறைந்துவிட்டதாக தெரிவித்தது. சுனாமிக்கான அச்சுறுத்தல் போய்விட்டாலும் சிறிய அளவில் கடல் கொந்தளிப்புகள் இருக்கும் என அந்நிறுவனம் கூறியுள்ளது. தங்கம் விலை திடீர் சரிவு, நகை பிரியர்களுக்கு ஆறுதல். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை வேகமாக உயர்ந்து வந்தது. ஒரே நாளில் 2 முறை கூட தங்கம் விலை உயர்ந்து நகைப்பிரியர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. கடந்த 8ஆம் தேதி ஆபரண தங்கம் 1 கிராம் 11,385 ரூபாய்க்கும், 1 சவரன் 91,080 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று தங்கம் 1 கிராம் 11,425 ரூபாயாகவும், 1 சவரன் 91,400 ரூபாயாகவும் உயர்ந்தது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை திடீரென குறைந்தது. 1 சவரனுக்கு ரூபாய் 1,320 குறைந்து ரூபாய் 90,080க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 165 குறைந்து 1 கிராம் ரூபாய் 11,260க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை திடீரென குறைந்தது நகைப்பிரியர்களுக்கு சற்றே ஆறுதலை கொடுத்துள்ளது. ஆன்மீக போர்வையில் பெண்கள் படை, பயங்கரவாத அமைப்பு ரகசிய திட்டம். பயங்கரவாத நடவடிக்கைகளை அதிகரிக்கவும் மக்கள் மத்தியில் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு ரகசிய படை ஒன்றை உருவாக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் முற்றிலும் பெண்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளனர். இப்பெண்கள் படைக்கு உளவியல் ரீதியிலான தாக்குதலுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்கள் வாயிலாக தவறான தகவல்களை பரப்புவது, மக்களின் மனநிலையை பாதிக்கும் வகையிலான பிரச்சாரங்களை முன்னெடுப்பது உள்ளிட்ட சதி வேலைகளில் பெண்கள் படையினர் ஈடுபட உள்ளனர். குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், உபி மற்றும் தென் மாநிலங்களில் முஸ்லிம் பெண்களை மூளைச்சலவை செய்ய உள்ளனர். இதற்காக ஆன்மீக போர்வையில் ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பு ஒரு திட்டம் தீட்டியுள்ளது. நகர்ப்புறங்களில் வசிக்கும் படித்த முஸ்லிம் பெண்களை ரகசிய பெண்கள் படையினர் அணுகுவர். படிப்படியாக அவர்கள் மனதில் பயங்கரவாத கருத்துக்களை புகுத்துவர். அதில் ஈர்க்கப்படுவோரை தங்களது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு பயன்படுத்திக் கொள்ளும் என உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இந்த பெண்கள் படை வாயிலாக மத கூட்டங்கள் நடத்தி பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டவும் திட்டமிட்டுள்ளது. இந்தியா நடத்திய சிந்தூர் ஆபரேஷனுக்கு பின் இந்த சதி திட்டத்தை ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பு தீட்டியுள்ளது. இந்த புதிய உத்தி பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என உளவுத்துறை வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன. ஏஐ மூலம் ஆள் மாறாட்டம், சிஎம் போல பேசி பணம் பறிப்பு, ஷாக்கில் தலைவர்கள். ஏஐ மூலம் பல பலனுள்ள விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கும் சூழலில் அதை வைத்து மோசடி செய்யும் வேலையிலும் சிலர் இறங்கியுள்ளனர். அந்த வகையில் ஆந்திராவில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு பெயரில் பண மோசடி சம்பவம் அரங்கேறியுள்ளது. சென்ற மாதம் 30ஆம் தேதி தெலங்கானா மாநில தெலுங்கு தேசம் கட்சி தலைவர்களுக்கு ஒருவர் போன் செய்தார். தன்னை முன்னாள் அமைச்சர் தேவினேனி உமாவின் PA என அறிமுகப்படுத்தி வீடியோ காலில் வருவதாக கூறினார். சிறிது நேரம் கழித்து வீடியோ அழைப்பு வந்தது. அதில் தேவினேனி உமா போல ஒருவர் பேசியுள்ளார். கட்சி தொண்டர் பிள்ளைகளின் கல்விக்கு உதவ வேண்டும் என கோரி பண உதவி கேட்டுள்ளார். 3 போன் நம்பரை கொடுத்து போன்பே மூலம் பணம் அனுப்ப கோரியுள்ளார். இதை உண்மை என நம்பி ஒவ்வொருவரும் 35,000 ரூபாய் அனுப்பினர். இம்மாதம் 7ஆம் தேதி அந்த நபர் தேவினேனி உமா போல மீண்டும் அழைத்துள்ளார். தெலுங்கானா உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களுக்கு கட்சி சார்பில் P வடிவம் தருவதாக அவர் உறுதியளித்தார். இதற்காக சந்திரபாபு நாயுடு உங்களிடம் பேசுவார் என்றும் கூறியுள்ளார். சந்திரபாபுவை போல தோற்றமளிக்கும் ஒருவர் வீடியோ அழைப்பில் பேசியதால் நடப்பது அனைத்தும் உண்மை என அனைவரும் நம்பினர். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட ஆர்வமுள்ளவர்கள் பெயர்களை சேகரிக்க அந்த நபர் அறிவுறுத்தினார். பின் தேவினேனி உமா போல அழைத்து சந்திரபாபுவிடம் அழைத்து சென்று கட்சி P வடிவங்களை வாங்கிக் கொடுப்பதாக கூறினார். திட்டமிட்டு அவர்களை வரவழைத்து விஜயவாடாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கும்படி தெரிவித்துள்ளார்.
அந்த ஓட்டலை தொடர்பு கொண்டு கட்சித் தலைவர்கள் வருவதாகவும் ஆகும் செலவை தானே செலுத்துவதாகவும் கூறியுள்ளார். சத்துப்பள்ளியைச் சேர்ந்த 18 தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர்கள் புதனன்று அந்த ஓட்டலில் தங்கினர். புதன் மாலை வீடியோ காலில் வந்த அந்த நபர் சந்திரபாபுவிடம் 8 பேர் மட்டுமே செல்ல அனுமதி கிடைத்துள்ளது. முன்னதாக ஒவ்வொரு நபரும் 10,000 ரூபாய் அனுப்ப வேண்டும் என கூறியுள்ளார். மீண்டும் மீண்டும் பணம் கேட்டதால் அவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தனர். ஓட்டல் ஊழியர்கள் பில்லை கட்டுமாறு வற்புறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தேவிநேனி உமாவை தொடர்பு கொண்டனர். அவர் தான் யாருக்கும் வீடியோ கால் செய்யவில்லை என்றும் ஏற்கனவே இதுபோல் நடந்துதான் புகார் அளித்ததாகவும் பரபரப்பை கிளப்பினார். கால் வந்த நம்பரை டிராக் செய்து மோசடியில் ஈடுபட்டது ஏலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பார்கவ் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். உண்மையை அறிந்த கம்மம் மாவட்ட தலைவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். புகார் கொடுத்தால் பெயர் கெட்டுவிடும் என கூறி அனைவரும் வீடு திரும்பினர். தலைமறைவான பார்கவை போலீசார் தேடி வருகின்றனர்.